வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ஆடி மாதத்தில் பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஆடி கும்மாயம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த உளுந்தம்பருப்பை நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். வறுக்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது. டக்குன்னு கடாய் மட்டும் சூடாக இருந்தால் போதும், டக்குன்னு வறுத்துக்கிடலாம். இப்போ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருந்த கலருக்கும் இப்போ எவ்வளோ சேஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். நிறமும் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிடலாம். பாசிப்பருப்பையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா செவந்து வரட்டும். ரொம்பவும் செவந்து வரக்கூடாது, கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதையும் அந்த உளுந்த பருப்போடு சேர்த்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியையும் நல்லா வறுத்துக்கிடலாம். லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வர்றப்போ நம்ம எடுத்துடலாம். வாசனைக்கு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியை இதோடையே சேர்த்து ஆற வச்சிடலாம். எப்படி பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசி 3மே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் பவுடரை அரைச்சாச்சு. இப்போ மாவு சலிக்கிற சல்லடையில் வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப்பு உளுத்தம்பருப்பு தான் சேர்த்தோம். ஆனால் மாவு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் 2 கப்பு கும்மாயம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நம்ம எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நம்ம ஸ்வீட் பண்ணிக்கிடலாம். நான் 1 கப் அளவுக்கு மட்டும் ஸ்வீட் பண்ணிக்க போகிறேன். இதுவே பாருங்கள் 2 கப் அளவுக்கு மாவு வந்திருக்கு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா கஞ்சியாக கூட செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மாவை சேர்த்துக்கிடலாம். இந்த கப்புவிலே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சிங் பவுலில் மாவு சேர்த்துருக்கோம். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி விக்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை நம்ம அளந்து ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெள்ளை தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் வெள்ளை தண்ணியும் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டியே இல்லை கொஞ்சம் கூட. இப்போ ஒரு கடாயில் இந்த மாவு வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம். நான் இன்னமும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஸ்வீட் தன்மையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருந்து கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க.
ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் மாவாக இருக்குது. இப்போ சேர்ந்து கலந்து வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லை, அல்வா பதத்துக்கு வரணும். வெல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கலர் இல்லாமல் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நிறம் வந்து அதிகமாக தெரியலை. இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நெய் தேவைப்படும். நீங்கள் 1க்கு 1 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா நாக்கில் வச்ச நிமிஷத்தில் கரைஞ்சிரும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் வந்து கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரணும். இப்பயே பாருங்கள், கடாயில் ஒட்டவே இல்லை. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் மறுபடியும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக எடுத்து கையில் தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இப்போ நல்லா வெந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டிட்டு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்படியே தட்டில் போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டாமல் கீழே விழுகணும். இப்போ பாருங்கள் இப்படி விழுகுதுன்னு பாருங்கள். சூப்பரான ஆடி ஸ்பெஷல் கும்மாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.